எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நவம்பர் 16 மற்றும் 17 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் உரிமைகளுக்கான யுனிசெஃப் இந்தியாவின் தூதராக நியமிக்கப்பட்ட நடிகை யார்? ஆன்சர் கீர்த்தி சுரேஷ். டாஃபே நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யார்? ஆன்சர் மல்லிகா ஸ்ரீனிவாசன். 29வது பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அஜர்பைஜான். அஜர்பைஜான்ல பாக்கு சிட்டில. நாட்டிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. சென்னை மாநகராட்சியில் நவம்பர் 15ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. என்செபலைட்டிஸ் எனப்படும் மூளை அலர்ஜி பாதிப்பு டேஷ் மூலம் உருவாகுகிறது? ஆன்சர் அமீபா. உலகிலேயே முதன்முறையாக மிக ஆழமான நீருக்கடியிலான ஆய்வகத்தை எந்த நாடு உருவாக்குகிறது? ஆன்சர் இந்தியா. புதிய தலைமுறை கையடக்க தானியங்கி நீருக்கடியில் இயங்கும் வாகனங்களை டேஷ் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO. உலக கோப்பை குத்துச்சண்டை இறுதிப் போட்டி 2025 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. ஸோ நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல இம்பார்ட்டன்ட் டேவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இயற்கை மருத்துவம் தினம். ஸோ இயற்கை மருத்துவம் அப்படின்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இயற்கையோட ஒன்றிய வாழ்வின் மூலமாக இயற்கை மருத்துவத்தின் மூலமாக நம்ம நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். டெய்லி பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். உடற்பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி இயற்கையோடு இயந்த வாழ்வை வாழும்போது நமக்கு மருந்துகள் அப்படிங்கிறது தேவைப்படுறதுல இயற்கையே நமக்கு ஒரு மருத்துவம் தான் அப்படிங்கிறது குறித்து தான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. ஸோ அதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் வகையில் நவம்பர் 18ஆம் தேதி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா லூசிங் வெயிட் நேச்சுரலி த்ரூ நேச்சுரோபதி, அதாவது இயற்கை மருத்துவம் மூலமாக உடல் எடையை குறைத்தல். அதுதான் இந்த வருஷம் கருப்பொருள். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில தான் உலக தரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி, விளையாட்டு நகரம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. சென்னைக்கு அருகே செம்மஞ்சேரி அப்படிங்கிற பக்கத்துல 301 ஏக்கர் பரப்பளவுல இப்போ இந்த விளையாட்டு நகரம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. ஸோ தென்னிந்தியாலே அமைக்கப்படக்கூடிய முதல் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் தான் இந்த செம்மஞ்சேரியில் அமைக்கக்கூடிய விளையாட்டு நகரம். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், சமீபத்தில் சென்னை மாதிரியே ஒரு சிட்டியை உருவாக்க போறாங்க. சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அது எங்கே அந்த சிட்டியை நிறுவ போறாங்க? இது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது, நம்ம ரீசெண்டா பார்த்துருப்போம். இதுக்கான கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஸ்போர்ட்ஸ் சிட்டி, உலக தரத்துல விளையாட்டு நகரம் சென்னையில செம்மஞ்சேரி அப்படிங்கிற பக்கத்துல 112 ஏக்கர் பரப்பளவுல 301 கோடி மதிப்பீட்டுல அமைக்கிறாங்க. ஸோ தென்னிந்தியால முதன்முறையாக உருவாகக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மையமாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு நகரத்துல கால்பந்து மைதானம், துப்பாக்கி சுடுதல் மைதானம், வில்வித்தை மைதானம், அப்புறம் நீச்சல் போட்டிகள் நடத்துவதற்கான இடம், இந்த மாதிரி எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வசதியும் கொண்டு வராங்க, படகு சவாரி வசதி. ஸோ ஒரு 13 மீட்டர் அகலமும் 1 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு படகு சவாரி வசதியும் இதுல கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டிலே ஒரு விளையாட்டு வளாகத்துல இந்த மாதிரி நீர் விளையாட்டு அமைப்புங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அமைக்கிறாங்க. அது இந்த விளையாட்டு நகரத்துல தான் அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட், இதை யார் இந்த சென்னை நகரத்தை அமைக்கிறாங்க, இதுக்கான பொறுப்பு யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நீர்வளத்துறை சார்பில் தான் இந்த விளையாட்டு நகரம் அப்படிங்கிறது உலக தரத்துல சென்னை செம்மஞ்சேரியில அமைக்கிறாங்க. ரீசன் நியூஸ், இந்தியாவில் 2வது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம் அப்படிங்கிறது கோவையில் இருக்கு. இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச தரத்துல வண்ணமீன் வர்த்தக மையம் அப்படிங்கிறது ரீசெண்டா சென்னையில அமைச்சிருக்காங்க.
நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் 16வது நிதிக்குழு அறிக்கை யாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஸோ இப்போ 16வது நிதிக்குழு அப்படிங்கிறது அரவிந்த் பனகாரியா தலைமையில் அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரிந்துரைகளை வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி ஒரு 2 ஆர்டிக்கல் நம்ம முக்கியமாக பார்க்கணும். 280 அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி பகிர்வை பகிர்ந்தளிப்பதற்காக, வரி பகிர்வு சம்பந்தமா பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 280ல சொல்லுது. 281 வந்து நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் 281 அப்படிங்கிறது. ஸோ இப்போ லாஸ்ட் அமைச்சது 16வது நிதிக்குழு. அதுக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு வந்து என்கே சிங் அவர்கள் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அவங்க என்ன பரிந்துரை அளிச்சிருப்பாங்களா, மத்திய அரசுக்கு வரக்கூடிய மொத்த வரி வருவாயில் 41% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி 14வது நிதி ஆணையம் அதே மாதிரி தான் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் என்கே சிங் தலைமையிலான ஆணையம் வந்து 41% ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 16வது நிதி ஆணையம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும். அதுக்கான அறிக்கையை தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட தலைவர், அந்த 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் அப்படிங்கிறது என்னன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் எவ்வளோ % மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வாங்க. ஸோ மொத்த வரி வருவாயில் நிதி மற்றும் மானியங்களை எப்படி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அளவுகோல்களை இந்த நிதி ஆணையத்தோட பரிந்துரையில் இருக்கும். ஸோ அதன்படி அந்த பரிந்துரை பார்த்தீங்கன்னா 2026 to 27 ஆண்டுலேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு இந்த பரிந்துரை படி தான் அந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் வந்து இருக்கும். எவ்வளோ % வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பரிந்துரை வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 15வது நிதிக்குழு அப்படிங்கிறது 2021-22லேருந்து 2025-26 ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு இந்த 15வது நிதிக்குழுவோட பரிந்துரைப்படி 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சுட்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி 14வது நிதிக்குழு அப்படிங்கிறது இருந்தது. அவங்களும் இதே சேம் 41 தான் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. அதே தான் 50, அதாவது 15வது நிதிக்குழுவும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், நிதிக்குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுடைய நிதி உறவுகளை சட்டப்பூர்வமாக, அந்த நிதி உறவுகள் சம்பந்தமாக சட்டப்பூர்வமாக ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், அரசியல் அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2023 டிசம்பர் 31 தான் 16வது நிதிக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. இந்த நிதிக்குழுல தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியான்னு பார்த்தோம். முழு நேர உறுப்பினர்களாக யார் யார் இருக்காங்க அப்படின்னா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ இருக்காங்க. அடுத்து மனோஜ் பாண்டா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டா முழு நேர உறுப்பினர்கள். பகுதி நேர உறுப்பினர்களாக SBI குழுமத்துடைய தலைமை பொருளாதார ஆலோசகரான சௌமியா காந்தி கோஷும், ரிசர்வ் வங்கியுடைய துணைநிலை ஆளுநரான ரவிசங்கர், இவங்க 2 பேரும் பகுதி நேர உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த நான் சொன்ன ஸ்டார்டிங்ல 2 ஆர்டிகல் பத்தி, இந்த நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுவது பத்தி ஆர்டிகல் 280ல குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் 281 அப்படிங்கிறதுனா இந்த நிதி ஆணையம் வழங்கக்கூடிய பரிந்துரைகள் குடியரசுத் தலைவர்னால நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. அதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 281 அப்படிங்கிறது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் LPG மொத்த தேவையில் எத்தனை % இறக்குமதி மூலம் எதிர்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 65%. நம்ம LPG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்லி அதிகமாக எதில் யூஸ் பண்ணுறோம்னா, அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் தான் LPG அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதான் வந்து இந்த LPG அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். இது மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர்களில் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 65% வந்து வெளிநாடுகளில் இருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சு தான் நம்மளோட நீரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இப்போ இதில் 10% பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கிட்டேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம மேலே அமெரிக்கா 50% டாரிஃப் போட்டிருப்பாங்க. ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறோம், ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி செய்கிறோம் மெயின்லி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மீது அதிகமான இறக்குமதி வரியை இந்தியா விதிச்சுட்டு வருது காலந்தோறும். அதனால நாங்கள் 50% டாரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருப்பாரு. ஸோ அதை எடுத்து இப்போ அமெரிக்காலேருந்து இறக்குமதியை வந்து அதிகரிக்கும் வகையில் LPG இருக்கு இல்லையா,
அதோட தேவையில ஒரு 10% வந்து அமெரிக்காலேருந்து இறக்குமதி செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம 65% இறக்குமதி மூலமாக தான் சாட்டிஸ்ஃபை பண்றோம். 10% அமெரிக்கா கிட்டேருந்து இப்போ இறக்குமதி செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதன்படி ஓராண்டுக்கு அமெரிக்காலேருந்து 22 லட்சம் டன் LPG எரிவாயு அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான விநியோகம் 2026 தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பீகாரின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். ஸோ பீகாரில் ஏற்கனவே முதலமைச்சராக இருப்பது வந்து நிதிஷ்குமார் தான். இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து எலெக்ஷன் சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது நடந்துச்சு. 243 தொகுதிகளுக்கு 2 ஃபேஸாக வந்து இந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பிஜேபி, ஐக்கிய ஜனதா தள கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, NDA கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஒரு 202 இடங்கள்ல வெற்றி பெற்று. ஸோ அதன்படி ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் அந்த மாநிலத்துறை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. ஸோ இது வந்து 10வது முறையாக அவர் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் பீகாருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 10வது முறையாக அந்த மாநிலத்துறை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. இவர் ஏற்கனவே 20 ஆண்டுகளாக அந்த மாநிலத்துறை முதலமைச்சராக இருந்துட்டு வராரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே 243 தொகுதிகள் இருக்கு. அதில் 202 தொகுதிகளில் இந்த கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க. அதன்படி நிதிஷ்குமார் பொறுப்பேற்கிறாரு. அடுத்து பீகார் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான். கேபிட்டல் வந்து பாட்னா. ரீசன் நியூஸ். இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவராக அலோக் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வு பணியகத்துடைய தலைவராக பிரவீன் சூட் அவர்கள் இருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பணியாளர்கள் தேர்வாணையத்துடைய தலைவராக அஜய்குமார் வந்து இருக்காரு. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு டேஷ் விருது வழங்கப்படுகிறது. ஆன்சர் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதானது தமிழ் திரையுலகில் வாழ்நாள் சாதனை படைச்சவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது 2022ஆம் ஆண்டுலேருந்தே இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுங்கிறது திரையுலகில் வாழ்நாள் பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், திரையுலகுக்கு அவங்க முக்கிய பங்களிப்பை ஆற்றியிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்குறாங்க. ஸோ இது 2022ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது இந்த விருது. இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அடுத்த ரீசன் நியூஸ். தமிழக அரசுடைய வைக்கம் விருது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது ஜெயந்த் நார்லிகருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து 396 டீச்சர்ஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. முதன்முறையாக MS சுவாமிநாதன் உலக அமைதி விருது அப்படிங்கிறது அடன்லே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. PV நரசிம்மராவ் நினைவு விருது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் வெற்றிவேல் என்பவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கான கீரா விருது வந்து சு வேணுகோபால், இவருக்கு வந்து வேணுகோபாலுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்கீம். தமிழ் சமூகத்தின் வரலாற்று ஆய்வை மேற்கொள்ள மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆன்சர் 50,000 ரூபாய். ஸோ இப்போ தமிழ் சமூகம் சம்பந்தமா வரலாற்று ரீதியில் ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி வந்து 50,000 1 இயருக்கு கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ தமிழ் சமூகம் சம்பந்தமாக வரலாற்று ஆய்வுகளை மேற்கொள்றவங்களுக்கு தான் இந்த 50,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுப்பாங்க. எத்தனை வருஷத்துக்குனா 1 இயருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து 1805 தொடங்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல 1631ஆம் ஆண்டுலேருந்து உள்ள புத்தகங்கள் 1970ஆம் ஆண்டு வரையிலான பழமையான அரசு துறை ஆவணங்கள் இதெல்லாமே வந்து பராமரிக்கப்பட்டு வருது. ஸோ இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல உள்ள அந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்கும் வகையில் அதை ஆய்வு செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க 1973.
ஸோ அதன்படி இந்த தமிழ்நாடு சமூகம் இந்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு 50,000 ரூபாய் மந்த்லி வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க 1 இயருக்கு. ஸோ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதில் தொழில் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம், அதாவது நம்ம ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க, எம்ப்ளாய் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வந்து ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. அடுத்த தமிழக வரலாற்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பீகார்ல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அன்புக்காரங்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு ஸ்கீம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை கோடி பேர் பயனடைந்துள்ளனர்? ஆன்சர் 2.50 கோடி பேர். ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம்ங்கிறது 2021 ஆகஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடுக்கே சென்று அந்த பயனாளியுடைய வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வாங்க, ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லிட்டு, தொற்றா நோய்கள் இருக்கான்னு அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சிகிச்சைகள் வழங்குறாங்க. தொற்றா நோய்கள்னா நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், இதய பாதிப்புகள், இதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தொற்றாது, பரவாத நோய். ஸோ அதுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2.50 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் 2.50 அதாவது 2,50,00,000 பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் 2021 ஆகஸ்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு 2024 பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய விருது, ஐநா விருதானது வழங்கப்பட்டிருந்தது. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம், ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகால பெலகாவில தான் இந்த ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா அப்படிங்கிறது அமைந்திருக்கு. இப்போ எதுக்காக இந்த ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா பத்தி பார்க்கணும்னா, அங்கே ஒரு அரிய ஒரு மான் இனமானது இருக்கு. அந்த மான் இனம் பார்த்தீங்கன்னா 38 மான்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அங்கே 31 மான்கள் ஒரு பாக்டீரியா தொற்று நோயினால இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ நியூஸ்ல இந்த மாதிரி தேசிய பூங்காவோ உயிரியல் பூங்காவோ உங்களுக்கு வருதுன்னா அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி நோட் பண்ணணும், உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ராணி சென்னம்மா உயிரியல் பூங்காங்கிறது கர்நாடகாவில் பெலகாவில் இருக்கு. ஸோ இங்கே பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு 38 அரிய வகை மான்களானது இருக்கு. ஸோ இப்போ பாக்டீரியா தொற்றுனால ஒரு 31 மான்கள் கிட்ட இறந்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த பூங்கா பற்றி பார்க்குறோம், ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா பற்றி. அடுத்த ரீசன் நியூஸ், இப்போ கிராஸ் ஹில்ஸ் தேசிய பூங்காங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கு, முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்கு, பந்தவ்கர் தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாநிலம், குணோ தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஷேக் ஹசீனா கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர்? ஆன்சர் வந்து வங்கதேசம். ஸோ வங்கதேச நாட்டுடைய முன்னாள் பிரதமர் தான் ஷேக் ஹசீனா. இவங்க அந்த நாட்டில் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தவங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அங்கே மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கும். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பேர பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் மாணவர் போராட்டம் ஏற்பட்டது. அது வந்து வன்முறையாக மாறுந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இங்கே நம்ம தில்லிக்கு வந்து தப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில இப்போ அவங்களுக்கு மரண தண்டனையானது விதிச்சிருக்காங்க. இந்த மாணவர் போராட்டத்தில் வன்முறை போராட்டமாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அது தொடர்பாக விசாரிச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையானது விதிச்சிருக்காங்க. அங்கே வங்கதேசத்துடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமானது. ஸோ ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட தந்தை வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஸோ வங்கதேச விடுதலை போராட்டம் 1971 நடந்துச்சு இல்லையா, அந்த போராட்டமானது இவருடைய தலைமையில தான் நடந்திருக்கும். ஸோ அப்போ வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்ததுல முக்கிய பங்களிப்பு யாரு, இந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு இருக்கு.
அவங்களோட பொண்ணு தான் இந்த ஷேக் ஹசீனா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு ஜூலை 1 அறிவிச்சிருப்பாங்க போன வருஷம். ஸோ அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமானுச்சு. மாணவர் போராட்டம் வெடிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு, மரண தண்டனையானது விதிச்சிருக்காங்க இப்போ. அடுத்து ஸ்போர்ட்ஸ். எகிப்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் டாஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் வெள்ளி பதக்கம். ஸோ எகிப்தில் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதில் இந்திய வீரர் குர்பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. எந்த கேட்டகரியில் அப்படின்னா 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் தான் இந்த வெள்ளி பதக்கம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான். ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். நம்ம ஏற்கனவே கார்லோஸ் அல்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கார்லோஸ் அல்கராஸ் கிடையாது, அது வந்து இந்த குரூப் சுற்று தான் அவர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு, அதில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம அதை மென்ஷன் பண்ணாமல் இந்த போட்டியில் சாம்பியன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து தப்பானது. யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஜானிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காங்க. கார்லோஸ் அல்கராஸை ஃபைனல்ஸில் வீழ்த்தி ஜானிக் சின்னர் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. உலகின் நம்பர் 1 இடத்துல யார் இருக்காங்க டென்னிஸ்லனா அது கார்லோஸ் அல்கராஸ். இந்த போட்டியில் சாம்பியன் ஆனது யாருன்னா ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் ஃபைனல்ஸில் கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காரு. ஜப்பானில் நடைபெறும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்திய அணி. ஸோ இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானில் நடைபெற்ற செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சாம்பியனாக இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் பர்டிகுலராக கேட்டகரி மென்ஷன் பண்ணல, கீழே மென்ஷன் பண்ணுவோம். டெஃப்லிம்பிக்ஸ் அப்படின்னா செவித்திறன் குறைபாடு உடையவங்களுக்கான போட்டி. அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் அனுசியா பிரசாந்த் வந்து உலக சாதனையோட தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சலி பிரசாந்த் துமல் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அதே கேட்டகரியில். அடுத்து ரிவிஷன். அடுத்து ஷார்ட் நியூஸ். ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 500% வரைக்கும் இறக்குமதி வரி விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம நாட்டுடைய மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 7172 கோடி முதலீட்டில் 17 புதிய திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம சேனலில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். தமிழகத்தில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. 16வது நிதிக்குழு அறிக்கை யாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் எல்பிஜி மொத்த தேவை எத்தனை சதவீதம் இறக்குமதி மூலம் எதிர்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 65%. பீகாரின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு டேஷ் விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. தமிழ் சமூகத்தின் வரலாற்று ஆய்வை மேற்கொள்ள மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ஆன்சர் 50,000 ரூபாய். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை கோடி பேர் பயனடைந்துள்ளனர்? ஆன்சர் 2.50 கோடி பேர். ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. ஷேக் ஹசீனா கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர்? ஆன்சர் வங்கதேசம். எகிப்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் டாஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம். ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.